என்ன மக்களே, என்ன பார்த்தீங்களா? எபிசோட் பார்த்தீங்களா? அதில் ஒரு பொண்ணு பர்சனலா பேசக்கூடாதுன்னு சொன்னா பேசக்கூடாது. இவனுங்க என்ன எடுத்து வைக்கிறானுங்க, நைட்டு காமிச்சது எபிசோடில் போட்டாங்க. நான் கேட்குறேன், நைட்டு பேசினது எபிசோடில் போட்டிங்களே, அதுக்கப்புறம் பிரஜனு, சாண்ட்ரா, திவ்யா, பாரு பேசினதை காமிச்சிங்க. பாருவும் திவ்யாவும் பேசினதை காமிச்சிங்க. ஓகேங்களா? இங்கெல்லாம் நல்ல விதமாக பேசின சாண்ட்ரா, திவ்யா எல்லாருமே அதுக்கப்புறம் நீங்கள் நிஜமாகவே அந்த பொண்ணுக்கான ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நாமினேட் பண்ண நீங்கள் குரூப்பிசமே தானே டார்கெட் பண்ணீங்க. அந்த சைடில் ஆளே இல்லையா? ஏன் நீங்கள் பண்ணலை? இந்த கேள்வி. அதுக்கப்புறம் இந்த பிரஜன் பாரு எழுந்தால் மட்டும்தான் எழுந்து பேசுகிறான். ரைட்டா? இந்த எஃப்ஜே ஒருத்தன் பண்ணுவான்ல, ரவுடி. பாரு வந்தால் மட்டும் நொன்னில் வந்துடுவான். அதுக்கப்புறம் சபரி நல்லவன் வருவான்ல, அவன் வருவான். அந்த மாதிரி பாரு எழுந்தால் மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னா, இப்போ அந்த வியானா பொண்ணு தெளிவாக சொல்லுதில்ல அந்த சுபிக்ஷா கிட்ட. நான் சொல்கிறேனே, வியானா கேம் சுபிக்ஷாவால் தான் பிரச்சனை ஆக போகுது. இந்த சுபிக்ஷா என்ன பண்ணுதுன்னா, வியானா கிட்ட உட்காந்து பாரு டீட்டெயில்ஸை மட்டும், ஏன்ப்பா ஸ்டார்டிங்கில் பாரு போய் அங்கங்கே உட்காந்து பேசி காசி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, எல்லாருக்கிட்ட போட்டு வாங்குறாங்கன்ற மாதிரி பாரு ஹேட்டர்ஸ் பேசுகிறீங்களே. இப்போ சுபிக்ஷா அந்த கேமில் என்ன கிழிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க தனியாக கேம் ஆட அவங்களுக்கு பொய்ஷு கிடையாது. வேணால் திருட்டுத்தனமாக ஆடுவாங்க. எப்படின்னா முதுகில் குத்துற கேமு. ஒரு டீல் போடுவாங்க, அதில் ஏமாற்றிடுவாங்க, அப்படியே துரோகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அப்போ கேம் எப்படி கொண்டு போகிறதுனா, இந்த கனி குரூப்பில் சேர்ந்தாலும் கனி குரூப்புன்னு பச்சையாக தெரிஞ்சிடும், குரூப்பிசமில் அடிச்சிருவாங்க. நான் அந்த கேமும் ஆடுறதில்லை. சரி, தனியாக ஆடுறாங்கன்னா தனியாக ஆட பொய்ஷில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அப்போ இந்த வியானா பொண்ணு எல்லாருக்கூடையும் கேம் ஆடுது. ஆனால் அதுக்கு ஸ்ட்ராங்காக இன்னும் அந்த யாரும் அட்டாக் பண்ணலை. ஆனால் அட்டாக் பண்ணாதான் அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் என்னன்னு தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வியானா கூட உட்காந்து சுபிக்ஷா நீங்கள் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கனி குரூப்புக்கான விஷயங்களை தான் சப்போர்ட் பண்ணும். ஏன் இன்றைக்கி ரம்யா விஷயங்கள் கூட நான் இதை லைவில் பார்த்தேன். நான் இன்னும் 1 hour ஷோ ஃபுல்லாக பார்க்கல, பாதி தான் பார்த்தேன் நாமினேஷன் வரைக்கும். ஓகேங்களா? ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசும். அப்போ வியானாக்கோ ரம்யாக்கோ ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் வந்துடும். அதே மாதிரி வியானா பாரு பற்றி சொன்னாலும் மற்றதை பற்றி சொன்னாலும் சுபிக்ஷா நோண்டி பாருவை மட்டும்தான் கேட்கும். ஏம்மா நீங்களும் அந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்கீங்க. அப்போ வியானாக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா, இல்லை வியானா ஒரு விளையாட்டு விளையாடுறாங்கன்னா, நீங்கள் என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? சுபிக்ஷாவை வியானாவை யூஸ் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பாருக்கு எதிராக நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்க. அப்போ இந்த ஓட்டிங்களும் இன்றைக்கி என்ன பண்ணாங்க? அந்த சுபிக்ஷா மேடம் பாரு தான் சொன்னாங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு வேறு யார் கூடயுமே அதுவும் சொன்னவங்கலாம் எல்லாம் திவாகரை சேர்த்து சொன்னாங்க. ஏன்டா பாரு தப்புனா இவனும் கமருதீனும் தப்பு தானடா. அவனும் நல்லவன் மாதிரி அவனுக்கு சிலையை வச்சிருவீங்க போல இருக்கேடா. நான் கமருதீன் ஃபேன்ஸை தான் கேட்குறேன். இன்றைக்கி அந்த எபிசோடில் கூட அந்த பொண்ணு தெளிவாக சொல்லுதில்ல, இது அது மிஸ்லீடிங்காக போச்சு, அதனால தான் நான் அப்படி சொன்னேன், நான் சொன்னது தப்பு தான். பட் ஆனால் இதில் 2 பேர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லுதில்ல, அவன் எடுத்துக்க மாட்டான். அவன் என்னவோ ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்டா மாதிரி இவளை மட்டுமே ப்ளேம் பண்ணுறது என்ன இஷ்டம்? ஏன் ஒரு பொண்ணு பவுண்ட்ரி செட் பண்ணக்கூடாதா? அந்த பவுண்ட்ரி செட் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு புரியல, அதுக்கப்புறம் வேணா லிமிட்டோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஒரு மனசில் இந்த ஆதங்கத்துக்கு திவாகர் கிட்ட சொல்லிடுச்சு, அதுக்கு சாரியும் சொல்லிடுச்சு. அதை பற்றி பேச வேணான்னு காலையிலேயே பேசியாச்சு. காலைல போய் உண்ணாவிரதம் ஆரம்பித்தது யாருமா? இந்த திவ்யா தானே.